வணக்கம் மக்களே! மறுபடியும் ஒரு சைக்கிளிங் வீடியோவோட வந்திருக்கேன். இந்த தடவ எனக்கு ஒரு புது ஆங்கிள் கிடைச்சதுங்கிறதுனால இன்னும் நல்லா ஈஸியா இருந்தது. ஸோ இத இப்போ நான் போன வீடியோ லாஸ்ட்டா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ நேத்து ஒண்ணு போட்டிருந்தேன்ல. என்னோட மூஞ்சி காமிச்சுட்டு. அது ஆக்சுவலி அந்த வீடியோ நான் ஃப்ரைடே அப்போ எடுத்தது. அது என்னால சண்டே தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாரி அந்த அந்த போன வீடியோல உங்களுக்கு வேணும்னா அதையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத பாருங்க. ஏன்னா அதுல ரொம்ப நெறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அதே இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லப் போறோம். இந்த 2, 3 நாள் என்ன நடந்தது இப்போ? என்னதுன்னா, என்னோட DaVinci Resolve தான் யூசுவலா நான் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இப்போ அதுல ப்ராப்ளம்ஸ் வந்ததுங்கிறதுனால பிளெண்டருக்கு மாறினேன். பிளெண்டர்ல மாறிட்டு அதுல வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு அது ரெண்டர் பண்றதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேல எடுக்குது. ஸோ அதனால அதையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் கிளிப்சாம்ப்ல நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதான் நான் மறுபடியும் என்னோட என்னோட வீடியோ ஜேர்னி மறுபடியும் எனக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த 2 வாரத்துக்கு அப்புறம். இந்த 2 வீக்ஸ் ஆஃப் பிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லேட்டர் அண்ட் 2 வீக்ஸ் ஆஃப் மேஜர் ஃபக் அப்ஸ் லேட்டர் நான் மறுபடியும் வந்திருக்கேன் இங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்னதுன்னா, லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. கரெக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு எங்களோட ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்னதுன்னா, நான் அதிகமான மார்க்ஸ் வாங்குனதுனால, அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூலில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு ஒரு ப்ரைஸஸ்லாம் தந்தாங்க. அது ஏன்னா, நான் நம்பர் 1 ரீசன் நான் ஸ்கூலில் சோஷியலபிளாக இருந்ததுனால டீச்சர்ஸ்க்கும் எனக்கு பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக டீச்சர்ஸ்க்கு நம்மள ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு நேர்டு, ரொம்ப படிப்பாளியாக இருக்கிறான், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. டீச்சர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம். இதே அப்படி ஆப்போசிட்டாக போகணுன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவரட், மற்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்தோன்னா, அந்த மாதிரி இருக்கிற பசங்களாம் யூஸ்வலாக அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோட தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிகமாக பசங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. கிளாஸ் நடத்துகிற கவனிக்காமல், அதுக்கப்புறம் சரியாக படிக்காமல், அதுமாரி ஓவராக அப்படி இல்லைனா ஓவராக இப்படின்னு இல்லாமல், நடுவில் இல்லாமல் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்போம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா, அவங்க யூஸ்வலாக சோஷியலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படிக்கிறது கோட்டை விட்டுருவாங்க. அது மாதிரி மட்டும் இல்லாமல், அது மாதிரி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் பசங்க டீச்சர்ஸ்க்கு அவ்வளோலாம் பிடிக்காது. ஏன்னா அவன் டிஸோபீடியண்ட்டாக இருக்கான், சரியாக படிக்க மாட்டான், அப்படி இருப்பாங்க. கேரக்டர் சரியில்லைன்னா சுத்தம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது டீச்சர்ஸ்க்கு. ஸோ அதுமாரி நான் என்னன்னா கரெக்டாக நடுவில் இருக்கிறேன். அதாவது நல்லா படிச்சுட்டும் இருப்பேன், நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் எனக்கு இருக்குது. நான் ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனு. ஐ கன்சிடர் மை செல்ஃப் அஸ் எ ஜென்டில்மேன். ஸோ அதனால டீச்சர்ஸ்க்கும் என்ன பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பிடிக்கும். ஏன்னா நான் நல்லா சோஷியலபிளாக இருப்பேன் நான். ஆனால் அது படிப்பில் கோட்டை விடாமல் சோஷியலபிளாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கும் என்ன பிடிக்கும். அப்படி தான் எனக்கு இருந்தது ஸ்கூலில். அது மாதிரி இருந்ததுனால எங்கள் ஸ்கூலில் ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சினா படிக்கிறதுலையும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஓவரால் எல்லா திங்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்ரவுண்டர் ஆஃப் தி இயர் அவார்டு எனக்கு போகல. அதை விட்டுருங்க, அது எனக்கு ஆக்சுவலி அது கிடைக்கல. ஆனால் படிக்கிறதுலையும் நல்லா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்லா பண்ணுறதுனால ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி கிடச்சி, அதுக்கப்புறம் என்னோட குரூப்லேயே நான் தான் ஹையஸ்ட் மார்க்கு. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் 12th எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அவார்டு எனக்கு கிடச்சிது. எல்லாத்துக்குமே ஒரு கேஷ் ப்ரைஸாக எனக்கு ஒரு 2500 rupees கிடச்சிது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், எஜுகேஷன் ரியலி பேஸ் ஆஃப். என்னோட
நான் வந்து என்னோட ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு இருக்குது. அடானஸ் கேங் மாரி. அடானஸ் கேங் மாரி தமிழ்நாடுலயே வந்து ஒரு அடானஸ் கேங் இருக்கு. அவங்க வந்து ஒருத்தன் என்ன சொல்றான்னா, நான் இது மாரி ஒரு போஸ்ட் போடும்போது, "எஜுகேஷன் ரியலி டஸ் பே ஆஃப், பட் எஜுகேஷன் சிஸ்டம் டஸ்ன்ட்." அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ளாவா இருக்கு. ஆனா எஜுகேஷனுங்கிறது எஜுகேஷன் ரியலி டஸ் பே ஆஃப். ஸோ அதான் வந்து இந்த வீடியோட மேஜர் டாபிக்கா நான் வச்சுக்கலான்னு இருக்கிறேன். அதாவது இந்த எஜுகேஷன், அதாவது 11th அண்ட் 12th நான் பட்ட கஷ்டத்தால நான் இப்போ அனுபவிச்ச இந்த ப்ரைஸ், அந்த ரிவார்டு. அதாவது நான் வந்து 11th 12த்லயும் கிராட்டிஃபிகேஷன்ஸை டிலே பண்ணதுக்காக என்னோட ரிசல்ட்டு இதுதான். அதான் வந்து உங்க இட சொல்ல போனேன். ப்ளஸ் இந்த சைக்கிளிங் வீடியோ கூட. இந்த சைக்கிளிங் வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கிள் இருந்தது. நான் ஒரு புது ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன் லேண்ட்ஸ்கேப் வீடியோ போடுறதுக்காக. ஸோ அதனால இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. பை த வே நான் வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டு அந்த ஒரு ஃபாரஸ்ட்டு நேச்சுரலான ஒரு ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு சைக்கிளிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் வெளில. ஸோ அதான் எங்கள் ஸ்கூலில் நடந்தது. ஆனுவல் டேயில் என்னை வந்து அது மாதிரி ப்ரைஸ் தந்தாங்க. ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, நான் வந்து பிளான் பண்ண மாதிரியே தான் எல்லாமே நடந்தது எங்கள் ஸ்கூலில். ஸ்கூல் டைமில் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். எனக்கு வந்து ப்ரைஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது. ஆனால் நான் வந்து 11த்லேயும் 12த்லேயும் நான் நல்லா படித்ததுக்கு இந்த இந்த குறிக்கோளை வச்சு தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. 11th அண்ட் 12த்லலாம் வந்து நான் 12த்தில் வந்து சென்டம் தான் வாங்கணும். 600 தான் ஏம்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். 600 அவுட் ஆஃப் 600 வாங்குறது போது 543 அவுட் ஆஃப் 600 வாங்கினேன் டோட்டலாக. இன்க்ளூடிங் சம் ஒரு சில எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில ஃபக்கப்ஸ் நடந்தது. அதை வந்து டோட்டலாக நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட ஃபைனல் எக்ஸாம் 12th எக்ஸாமு வந்து எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பான் ட்ராப்ஸில் விழுந்தேன். அது ஃபஸ்ட்டு. அது வந்து 12த்தில் நடந்தது. 11த்தில் என்ன நடந்ததுன்னா, எக்ஸாம் நேரத்தில் நான் வீடியோ கேம்ஸ் இதாகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு மேஜர் ஃபக்கப்பு. அதால தான் வந்து என்னால் 11த்தில் வந்து 85% தான் என்னால் வாங்க முடிஞ்சது. 85% 80% தான் வாங்கினேன் நான் எல்லாத்துலேயும் ஆவரேஜாக பார்க்கும்போது. 507 11த்தில். 12த்தில் 543. எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்டாக என்னோட கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணதுனால தான். ஸோ இந்த குறிக்கோளை வச்சு தான் நான் வந்து 11த்லேயும் 12த்லேயும் வந்து படிச்சுட்டு இருந்தேன். டெய்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 மணி நேரம் படிச்சுட்டு, அதிகமான மார்க்ஸ் வாங்கிட்டு, அதுக்கான பலன் நான் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த பலனே வந்து எனக்கு அனுபவிக்க முடிஞ்சுது. திஸ் இஸ் த பவர் ஆஃப் தி டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இதுக்காக தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை டோட்டலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பேஸில் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன் இதுதான். அதாவது 2 வருஷம் இது 2 வருஷம் பானை வந்து டோட்டலாக ரெசிஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய மற்ற விஷயத்தெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது, முக்கியமாக பான் வீடியோ கேம்ஸு. அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் மீடியா கூட, சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங்லாம் டோட்டலாக நான் இல்லை, அதனால அது வந்து அதை கன்சிடரே பண்ணல. இதெல்லாம் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை வந்து டிலே பண்ணுறதுக்கான பலன் எனக்கு கிடச்சிது. 2 வருஷம் வந்து விளையாடாமல் இருந்துட்டு வந்து இப்போ இந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம் 5 மாதமோ 6 மாதமோ ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்டத்தட்ட. அதில் கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். 2 வருஷம் விளையாடுறதுனால 2 மாதம் வந்து விளையாடினேன் நான். அது கூட நோ எக்ஸ்கியூஸ்ன்னு தான் ஆக்சுவலி எனக்கு தோணுது. இருந்தாலும் நான் அந்த டைம் என்னால் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வந்து 2 வருஷம் வந்து செம்மையாக படிச்சுட்டு அந்த கிரைண்டை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக 12த்தில் வந்து சூப்பரான மார்க்ஸ் வாங்குறது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மேபி என்னால் சென்டம் வாங்க முடியல, இருந்தாலும் நான் வந்து
கிட்டத்தட்ட க்ளோஸ் டு சென்டம் 90% அக்யூரசி கிடச்சிச்சு எனக்கு. 543 வந்து 600க்கு வந்து ஒரு 90%. அதில் 96% இதில் மேத்ஸில், 94% கெமிஸ்ட்ரியில், 91% ஃபிசிக்ஸில் இது வரை இருக்கும்போது வந்து இதுக்கு நான் டிசாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ரீசன்லாம் இல்லவே இல்லை. நான் இன்னும் அந்த ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் டாப்பர் ஸ்டூடெண்ட் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. அந்த ஒரு டாப்பர்ஸ்லாம் ஸ்டீரியோடிபிக்கலி எங்களுடைய தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீம் இருக்குது. என்னன்னா, டாப்பர்ஸ்லாம் வந்து 99% வாங்கினாலும் அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு மார்க்கு போயிடுச்சே சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு சில பேர்லாம் வந்து பேக் பெஞ்சஸ்லாம் 30% வாங்கினதுக்கே ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கரெக்டாக ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறேன். ஆச்சா மார்க்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது இன்னும் ஒரு மைண்டில். இன்னொரு மைண்டில் என்னன்னா, அப்பா என்னால் வந்து 95%க்கு மேலே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதாவது நான் 11th 12th சூப்பராக இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கினதுனால தான் இந்த பிசி எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னோட ஐஃபோன் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் ரொம்ப நிறைய ப்ரைஸ் கிடச்சிது. அன்எக்ஸ்பெக்டட்லி அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு ஒரு 2500 rupees கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து எனக்கு வேண்டிய ஒரு வாழ்க்கை வந்து என்னால் இந்த 5 மாதத்தில் என்னால் வாழ முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் 11th 12th நல்லா கஷ்டப்பட்டு படித்ததுக்காக. ஸோ அது மாதிரி வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு கிரைண்ட் சீசன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். அந்த கிரைண்ட் சீசன், அதுக்கப்புறம் ஆஃப் சீசன்னு சொல்லிட்டு இருக்கும். யூஸ்வலாக கிரைண்ட் சீசன் வந்து வருஷ கணக்கு வந்து இழுத்துட்டு போகும். இன்னொரு சில பேருக்குலாம் வந்து கொஞ்ச நாள்லேயே அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கும். அந்த கிரைண்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஓவராக என்ஜாய் பண்ணணும்னா அடுத்த கிரைண்ட் சீசனில் பயங்கர சஃபர் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹார்டான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு ஆஃப் சீசனுக்கு நம்ம வந்து டிரான்சிஷன் ஆகிட்டு அதுலேயும் வந்து நல்ல கிரைண்ட் சீசன் தான். நான் வந்து நான் 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேர்னிங்கு, அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ எடிட்டிங், இது மாதிரி நான் வந்து என்னோட கிரைண்ட் சீசன் எப்பவுமே தொடங்கிட்டு தான் இருக்கும். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சாட்டர்டே சண்டே வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பேன் என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்காக. அது வந்து இந்த 2 வாரம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வீடியோ போடாததுனால நான் வந்து ஓவராக வந்து என்னோட லக்கை வந்து கொஞ்சம் ஓவராக வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அதுதான் வந்து நடந்தது இந்த 2 வாரம். நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் என் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கிரைண்ட் சீசனில் நீங்கள் கரண்ட்லி இருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலையே படக்கூடாது. கவலையே படாதீங்க. நல்லா கஷ்டப்படுறதுக்கு வந்து கண்டிப்பாக அப்புறம் வந்து ஒரு பலன், ஒரு பெரிய ஒரு பலனே இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி நீங்கள் வந்து இந்த கிரைண்ட் சீசனை வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டுட்டு வந்து ஜெயிக்கிறது தான் உங்களோட மெயின் கோலாக இருக்கணும். மெயின் கோலாக நீங்கள் வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதுமாரி நான் வந்து இப்போது 12th முடிஞ்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து காலேஜ் சீசன் எனக்கு மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. காலேஜில் மறுபடியும் என் கிரைண்ட் சீசன் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரைண்ட் சீசன். யூடியூப் கிரைண்டு நடுவில் நடந்துட்டு இருந்தது. இப்போது காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் காலேஜ் படிப்பு, அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வீடியோ போட்டுட்டு கண்டிப்பாக என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் இருந்துட்டு குறிப்பாக ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் அச்சீவ் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் சக்ஸஸ்லாம் அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வருவேன். அது அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த சென்டம் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது, நாள் ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு படிக்கிறது. நல்ல வேலை அது மாதிரி நான் பண்ணலை. அதாவது எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிமிட் தான் இருக்குது. நம்ம வந்து சக்ஸஸ்ஸு நம்மளோட ஹெல்த்து வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வந்து சக்ஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி நான் நல்ல வேலை அது மாதிரி நான் வந்து நான் ஸ்கூலில் அது மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணலை. நல்ல வேலை. ஸோ அதனால நீங்கள் யோசிச்சு பாருங்க.
நீங்க ஒரு கிரைண்ட் சீசன்ல இருக்கீங்கன்னா, இந்த மைண்ட் செட் நீங்க வச்சுக்கோங்க. இது எல்லாமே அப்புறம் ஒரு கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் இருக்கும். இந்த கிரைண்ட் சீசன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம். கண்டிப்பா வந்து அது முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, அ தி வே ஆஃப் த சுப்பீரியர் மேனோட 2ண்ட் சாப்டர் என்னன்னா, ஸ்டாப் ஹோப்பிங் ஃபார் அ கம்ப்ளீஷன் ஆஃப் எவ்ரிதிங் இன் லைஃப். ஆக்சுவலி அதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்டரே. ஸ்டாப் ஹோப்பிங் ஃபார் கம்ப்ளீஷன் இன் எவ்ரிதிங் இன் லைஃப். அதாவது கிரைண்ட் சீசன் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். இன்னொரு ஒரு சில பேருக்குலாம் வந்து ஃபரெவரா போயிட்டே இருக்கும். அதனால அதுக்கு வந்து அது முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு கிரைண்ட் சீசன்ல இருக்கோம். அதுக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவால்ல. இந்த ஃபுல் எஃபோர்ட் எப்பவுமே போட்டுட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். நடுவுலலாம் ஒரு சில நேரத்துல வந்து ஸ்லாக் ஆஃப் ஆச்சுன்னா பரவால்ல. நீங்க மறுபடியும் வந்து கெட் அப் அகெயின்னு சொல்ற மாரி நீங்க மறுபடியும் எழுந்திரிச்சுட்டு மறுபடியும் கிரைண்ட் சீசனுக்கு வரணும். நான் இப்போ பண்ண மாரி தான். யூடியூப் கிரைண்ட் சீசன்ல நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது சடனா வந்து எடிட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் அந்த மாரி போச்சு. நான் ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அந்த மாரி வேஸ்ட் பண்ணேன் தான். இருந்தாலும் மறுபடியும் நான் வந்து யூடியூப் கிரைண்டுக்கு வந்துட்டேன். அதனால அது நீங்க வந்து அந்த மைண்ட் செட்ல நீங்க வச்சுக்கோங்க. கெட் டவுன், கெட் அப் அகைன் அண்ட் இம்ப்ரூவ். அது மாரி நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போனா தான் வந்து இந்த வேர்ல்டுல நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். இதுதான் என் கருத்து. இந்த கருத்து வாட் இஸ் ஐ அம் சேயிங் இதுதான். எஜுகேஷன் பேஸ் ஆஃப், கிரைண்ட் சீசன் பேஸ் ஆஃப் எப்பவுமே. அது வந்து ஒரு 2 வருஷமா இருந்தாலும் சரி, 5 வருஷமா இருந்தாலும் சரி, 10 வருஷமா இருந்தாலும் சரி, 20 வருஷம் இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுக்க இருந்தாலும் சரி, நீங்க தாத்தா வர வரைக்கும் அந்த கிரைண்ட் சீசன் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பலன் குடுக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க வந்து அது வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அது ஒரு ஒரு மோட்டிவேஷனலா வந்து நீங்க வந்து உங்க கிரைண்ட் சீசன்ல எடுத்துட்டு, உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன எடுங்க. அதுதான் இந்த நான் என்னோட ஸ்டோரியோட ஒரு மாரல் ஸ்டோரி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் திஸ்: எஜுகேஷன் பேஸ் ஆஃப், கிரைண்ட் சீசன் பேஸ் ஆஃப். நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தோணுது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் இருக்கிறதுலேயே ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அதனால வந்து அதை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஆக்ஷனபிள் ஸ்டெப் மிஸ் பண்ணிடாமல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சொன்ன அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னால் யோசிச்சு பாருங்கள். கிரைண்ட் சீசனில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா, இல்லைனா ஏதாச்சும் ஒரு எஜுகேஷனல் பாத்து, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருக்கிறீங்கன்னா, இல்லைனா ஒரு காலேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி நல்லா படித்து வெளில வர்றதே வந்து ஒரு தனி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து இதுதான் ஒரே வழி. உங்களுக்கு வந்து அது வேறு வழி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அது நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். டூ வாட் யூ ஹேவ் டு டூ அன்டில் யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ. உங்களுக்கு புரியுதா அது? Do what you have to do so that you can do what you want to do later. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு பிடிக்கலனா, ஏன்னா எஜுகேஷனு ஒரு நம்மளுக்கு வந்து பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அதுதான் நம்ம இந்தியா. அதனால அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அது வந்து ஒரு பிடிச்சி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அப்படி பண்ணுறதுனால தான் கிரைண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வருஷம் வந்து அதை கண்டினியூஸாக பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. அப்போனா தான் எதாக இருந்தாலும் பிடிச்சி பண்ணுறது தான் வந்து இப்போது முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ரைடு வந்து நான் ரைட் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணி பாருங்கள். Get down, get up again and improve.